அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2023 டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் 100 தமிழ் கேள்விகள் வந்திருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வினாத்தாளில் இருக்கிற 50 கேள்விகளை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். மீதம் இருக்கிற 50 கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். 51வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். கண்டுபிடிங்க. கீழே இருக்கிற சொற்களில் எது கரெக்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. ஒரு திருக்குறளை தான் மாற்றி மாற்றி போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்கிறது ஒரு திருக்குறள். இதை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. படிச்சிருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். விடையை பார்க்கலாமா? கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமிழ்ச்சு. இதுதான் கரெக்டு. 52வது கேள்வி, அகர வரிசைப்படி சரியான வரிசையை தேர்க. சரியான வரிசையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. தெப்பம், திருவிழா, தையல், தூய்மை, துணிவு, தோழி, தொடர்பு. கண்டுபிடிங்க. விடை பார்க்கலாமா? விடை ஏதான் கரெக்டு. ஃபஸ்ட்டு தீ வரணும். தீ, தூ, தூ, தே, தை, தோ, தோ. இந்த ஆர்டரில், அதாவது தா வரிசையில் டி, தூ அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். சரிங்களா? 53வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கேயும் அதே மாதிரி தான். அகர வரிசைப்படி சொற்களை சீராக அமைக்கணும். அமைங்க. விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை பி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு கா, அப்புறம் கா, அப்புறம் கி, கு, 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 கோ. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரா, அப்புறம் ரீ, அப்புறம் ரு. இந்த ஆர்டரில். சரிங்களா? ஃபஸ்ட்டு எழுத்து ஒரே மாதிரி வந்தால் ரெண்டாவது எழுத்தை நம்ம அடுத்த ஆப்ஷனாக எடுத்து அதையும் ஆர்டர் பண்ணி அமைக்கணும். இதை நல்லா கற்றுக்கோங்க. ஏன்னா இந்த அகர வரிசையை தொடர்ந்து தேர்வில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம். 54வது கேள்வி, வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. பாடு அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல்லிருந்து வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. என்ன வரும்? விடையை பார்க்கலாமா? பாடியவள் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். 55வது கேள்வி, வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல். கேள். இது வேர்ச்சொல். இதிலிருந்து வினைமுற்ற உருவாக்கணும். எது வினைமுற்றா வரும்? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? கேட்டான் என்பது சரி. 56வது கேள்வி, வினையாளனியும் பெயரை தேர்ந்தெடு. கொடு. இந்த வேர்ச்சொல்லிருந்து வினையாளனியும் பெயரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? கொடுத்தார். 57வது கேள்வி, கண்டான். இதிலிருந்து வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கணும். கண்டான் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? கான் அப்படிங்கிறது வேர்ச்சொல். 58வது கேள்வி, வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. அறியேன். அறியேன். இதிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? அரி அப்படிங்கிறது வேர்ச்சொல். 59வது கேள்வி, வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. படித்தவர் என்ற வினையாளனையும் பெயரின் வேர்ச்சொல்லை காண்க. படித்தவர். இதிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? படி என்பது வேர்ச்சொல். 60வது கேள்வி, அணி என்னும் சொல் தரும் பல பொருட்களை தேர்க. அணி அப்படிங்கிறதுக்கு பல பொருட்கள் இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடை அணி அப்படின்னா அணிகலன், அழகு, வரிசை, அணிதல் அப்படிங்கிற பல பொருட்கள் இருக்கிறது. 61வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? இது எல்லாமே ஒரே டைப்பானது. அது என்ன டைப்புன்னு கேட்குறாங்க. கூலம்னா என்ன, கால்னா என்ன, முத்துனா என்ன, முதிரைனா என்ன? விடையை பார்க்கலாமா? இது எல்லாமே மணி வகைகள். 62வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வானம்னா என்ன, இந்த வானம்னா என்ன? 2 சொல்லினா 3 சொல்லினா இதுக்கான வேறுபாடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ஆல்ரெடி வந்த கொஷின் தான். இதை நம்ம ரிப்பீட்டாக பார்க்குறோம். விடையை பார்க்கலாமா?
இந்த வானம் அப்படின்னா ஆகாயம், இந்த வானம் அப்படின்னா வெடி. இதான் ஆன்சர். 63வது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிக. விலைனா என்ன, இந்த விலைனா என்ன, இந்த விலைனா என்ன? பொருள் வேறுபாடை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். இதுதான் சரி. 64வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிக. இந்த ரா பறவைனா என்ன, இந்த ரா பறவைனா என்ன? இந்த பறவைனா என்ன, அந்த பறவைனா என்ன? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? இந்த பறவை, இந்த ரா வந்தால் அது கடல், இந்த ரா வந்தால் அது பரப்பனை. இது ஆன்சர். 65வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இமெயில். இமெயில் இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? மின்னஞ்சல். 66வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ரைட். இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை சடங்கு. 67வது கேள்வி, எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல். இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இது 9ஆம் வகுப்பில் இருக்குங்க. விடையை பார்க்கலாமா? மின் படிக்கட்டு. 68வது கேள்வி, மரபு பிழை நீக்கி சரியானதை தேர்க. சோறு தின்றான். சோறு தின்றான்னா வரும்? வராது. அப்போ என்ன வரும்? விடையை பார்க்கலாமா? விடை சோறு உண்டான் அப்படின்னு தான் வரணும். 69வது கேள்வி, பிழையற்ற சொல்லை கண்டறிக. செலியன் வந்தது, கண்ணகி உண்டான், நீ வந்தாய், நேற்று வருகிறான். இந்த 4 தொடரில் எதில் பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். எது பிழை இல்லாத தொடர்? கண்டுபிடிங்க. விடை பார்க்கலாமா? நீ வந்தாய் என்பது தான் பிழை இல்லை. 70வது கேள்வி, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. எல்லாமே எழுத்தை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. இதை பிழை திருத்தம் பண்ணி சரியானதை சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதுதான் சரியான எழுத்துக்கள். 71வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கீழே பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது பொருந்தாத சொல்லுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? உயிரெழுத்து பொருந்தாது. உயிர்மெய், உயிரளபடை, ஆயுதம் இந்த 3மே சார்பெழுத்துக்கள். உயிரெழுத்து என்பது தனி கேட்டகரி. ஸோ அது இதில் பொருந்தாது. 72வது கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்க. முற்றிய லுகரம். முற்றிய லுகரம். கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் 3ல் முற்றிய லுகரம் வந்திருக்கு, 1ல் முற்றிய லுகரம் வரல. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? 6 என்பது முற்றிய லுகரம் கிடையாது. இது குற்றிய லுகரம் தான். சரி, இது என்ன டைப்பான குற்றிய லுகரம்? இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. 6 என்பது எந்த டைப்பான குற்றிய லுகரம்? 73வது கேள்வி, சில் காற்று என்பதன் எதிர்ச்சொல். சில் காற்று என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஜில்லுன்னு காற்றடிக்குது, இதுக்கு எதிர்ச்சொல் புயல். 74வது கேள்வி, கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை? இதே டைப்பான வினா தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. விடை சுட்டு விடை. 75வது கேள்வி, எதிர்ச்சொல் தருக. அணுகு. இதுக்கான எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விலகு. 76வது கேள்வி, பிரித்தெழுதுக. செம்பயிர். இதை பிரித்து எழுதணும். எழுதுங்க. செம்பயிர். விடையை பார்க்கலாமா? செம்மை கூட்டல் பயிர். 77வது கேள்வி, பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை பிரித்து எழுதுங்க. நீள் உழைப்பு. விடையை பார்க்கலாமா? நீள் கூட்டல் உழைப்புன்னு தான் வரும். 78வது கேள்வி, நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நாடு கூட்டல் என்ற சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? நாடென்ற என்பது வரும். 79வது கேள்வி, சரியான கலை சொல் தேர்க. நானோ டெக்னாலஜி. இதுக்கான
சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? மீனுண் தொழில்நுட்பம். 80வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இங்கே, இங்கேன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக எடுத்து ஃபிட் பண்ணணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? தம்பி இங்கே வா, இதுதான் சரி. 81வது கேள்வி, சரியான இணைப்புச் சொல் தேர்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. இங்கே ஒரு டேஸ் மாதிரி வந்திருக்கணும். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இங்கே சரியான இணைப்புச் சொல் வந்திருக்கணும். விடையை பார்க்கலாமா? விடை ஏனெனில் அப்படிங்கிறது வந்திருக்கணும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. 82வது கேள்வி, சரியான இணைப்புச் சொல்லை எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஸ் துன்பப்பட நேரிடும். இங்கேயும் சரியான இணைப்புச் சொல்லை எடுத்து ஃபிட் பண்ணணும். விடையை பார்க்கலாமா? விடை இல்லை என்றால் என்பது சரியான இணைப்புச் சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். 83வது கேள்வி, சரியான இணைப்புச் சொல் தருக. நான் நேற்று பள்ளி செல்லவில்லை, டேஸ் என் உடல்நிலை சரியில்லை. இங்கே என்ன இணைப்புச் சொல் வரும்? விடையை பார்க்கலாமா? ஏனெனில் அப்படிங்கிறது தான் வரும். நான் நேற்று பள்ளி செல்லவில்லை, ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை. 84வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை எழுதுக. இசைத்தூண்கள் டேஸ் காலத்தில் அமைக்கப்பட்டவை. இங்கே என்ன வினாச்சொல் வரும்? விடையை பார்க்கலாமா? யார் என்பது தான் வரும். இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை, இப்படி தான் வரணும். 85வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. இங்கே என்ன வினாச்சொல் வரும்? விடையை பார்க்கலாமா? எங்கு அப்படிங்கிறது தான் வரும். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. 86வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் டேஸ். இங்கே என்ன வரும்? எழுதியவர் யார் அப்படிங்கிறது தான் வரும். 87வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். வாள் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு. வாள் அப்படிங்கிற ஒரு சொல், இந்த சொல்லுடைய நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? வாழ்கிறேன் என்பது கரெக்டு. 88வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. அதாவது கீழே இருக்கிற சொற்களை வச்சு ஒரு புதிய சொல்லை உருவாக்கணும். உருவாக்குங்க. விடையை பார்க்கலாமா? மணிமேகலை. 89வது கேள்வி, பின்வரும் சொற்களில் வின் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறிக. அதாவது வின் அப்படிங்கிற ஒரு சொல்லோட இன்னொரு சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாகுது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? விண்வெளி, இதுதான் வரணும். 90வது கேள்வி, பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான், இது பேச்சு வழக்கு, இதை எழுத்து வழக்காக மாற்றணும். மாற்றுங்க. விடையை பார்க்கலாமா? அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான், இதுதான் கரெக்டு. 91வது கேள்வி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. அங்கே நல்லா கவனிப்பாங்க, இது பேச்சு வழக்கு, இதை எழுத்து வழக்காக மாற்றணும். மாற்றுங்க. விடையை பார்க்கலாமா? அங்கே நன்றாக கவனிப்பார்கள். 92வது கேள்வி, இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. அரசுக்கு தவறாமல் டேஸ் செலுத்த வேண்டும், ஏட்டில் எழுதுவது டேஸ் வடிவம். விடையை பார்க்கலாமா? விடை வரி. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும், ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். 93வது கேள்வி, இரு பொருள் தருக. நகை. நகை என்பதற்கான இரண்டு பொருளை தரணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? சிரிப்பு, அணிகலன், இந்த ரெண்டும் நகை என்பதற்கு வரும். 94வது கேள்வி, குறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க. குறில் நெடில் அடிப்படையில் சரியானதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? பெரு, பேரு, இதுதான் குறில் நெடிலில் வரும். 95வது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிக. இந்த அலினா என்ன,
இந்த ஆலினா என்ன கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? அலி அப்படின்னா நீக்குதல், ஆலி அப்படின்னா கடல். 96வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையை தேர்க. வலினா என்ன, வாலினா என்ன, இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. வலினா என்ன, வாலினா என்ன? விடையை பார்க்கலாமா? வலினா காற்று, வாலினா அம்பு. 97வது கேள்வி, கூற்று 1, 2, 3 இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் பயிலலாம். கூற்று 2, இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன. கூற்று 3, சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்பச் செந்நூல் என்ற நூல் வெளியிடப்படுகிறது. கூற்று எதெல்லாம் சரின்னு பாருங்கள். விடையை பார்க்கலாமா? கூற்று 3மே சரிதான். 98வது கேள்வி, கலைச்சொல் தருக. லிட்ரேச்சர் இதுக்கான கலைச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? இலக்கியம். 99வது கேள்வி, கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கல்ல. இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல்லை தேர்க. பாசனம் இதுக்கான ஆங்கில சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? இரிகேஷன். 100வது கேள்வி, கடைசி கேள்விங்க. என்ன கேள்வின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் போடுங்க. இந்த 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம். அதை எல்லாத்தையும் ஒரே பிளேலிஸ்ட்டாக உருவாக்கி வச்சுருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு எண்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணாலும் ஓகே, அல்லது டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு எல்லா இடத்துலையும் லிங்க் கொடுக்குறேன். அந்த எல்லா லிங்க்கையும் கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 100வது கேள்வி, கலைச்சொல் அறிக. ஆஸ்தட்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் யாது? விடையை பார்க்கலாமா? விடை அழகியல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.